ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விதமாக ஆபத்து வரும்னு யாருமே எதிர்பார்க்கலைங்க. இதுக்கெல்லாம் காரணமே அந்த ஆஞ்சலியோட கண்ணு பட்டு தான் நம்ம இலக்கியாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய இலக்கியா மேல் ஜூஸ் கொட்டி அதை வாஷ் பண்ணலான்னு போகிறப்ப நம்முடைய கௌதம் சார் ஃபோன் பேசிக்கிட்டே கவனிக்காத கீழே காலை தட்டிக்கு கீழே அந்த தேங்காய் ஊசி மேலே விழ போகிறாருங்க. நம்ம இலக்கியா மட்டும் தடுக்கலனா கௌதம் அவ்வளோதான் ஆள் இன்றைக்கி அவுட் ஆகிருப்பாங்க. நம்ம இலக்கியா கையை வச்சு தடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையில் ஏறிச்சுங்க. ஏறினதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் துடிச்சு போகிறாரு. இன்னைக்கு மட்டும் என்னுடைய ஒய்ஃபுக்கு மட்டும் ஏதோ ஒன்றாச்சு, உங்களை உண்டு இல்லாத பண்ணுற ஒன்று மாதிரி சொல்கிறாங்க. மறக்காது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் குத்தத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வலி இருக்குங்க. ஆனால் மயக்கம் வர அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நம்முடைய கௌதம் சார் இல்லைக்கா உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க. அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து வரது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு ஒன்றுனா ஹஸ்பண்ட் இப்படி தான் துடிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்முடைய கௌதம் நம்ம இலக்கிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரெக்கவர் பண்ண போகிறாரா, இல்லை இந்த அஞ்சலியோட சதியால் நம்ம இலக்கியா ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க இருக்க போகுது. நம்முடைய கௌதம் சார் கண்ணும் கருத்தமாக நம்முடைய இலக்கியாவை அந்த கை அடிப்படத்துலேருந்து மீட்டு கூட்டு வந்துட்டாருன்னா நல்லா இருக்குங்க. ஆனால் அட்மிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அஞ்சலி என்ன பண்ணோன்னா இதுதான் சரியான சமயம் இந்த இலக்கியாவை தீர்த்து கட்டுறதுக்கு அப்படின்ட்டு உடனே கால் பண்ணி பைரவிக்கு சொல்லுவாங்க. பைரவி மேடம் இப்படி தான் அந்த அஞ்சலி இலக்கியா ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுவான், உடனே ஆட்களை அனுப்பி நம்ம இலக்கியாவை போட்டு தள்ள பார்க்குவாங்க. ஆனால் நம்முடைய கௌதம் சார் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக அது நடக்க விடக்கூடாதுன்னு தாங்க சொல்ல முடியும். மறக்காது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இலக்கியாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. அதாவது இது பெரிய இன்ஜுரி இல்லை, கையில் தான் அடிபட்டு இருக்கிறதுனால நம்முடைய இலக்கியாவுக்கு கையில் கட்டு போட்டு அனுப்பி வச்சுருந்தா. ஆனால் நம்ம இலக்கியா வீட்டுக்கு போனது நம்முடைய கௌதமும் நம்முடைய ஜானியை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இன்ன கௌதம் கூட நல்லா தானே இலக்கியா எதுக்கு இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க போகிறாங்க. அதுவும் போக என் மருமகளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எல்லாருக்கும் நல்லதாக நினச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி தான் மனைவியர்கள் தினம். அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக நம்முடைய இலக்கியா கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ மட்டும் புருஷனோட சந்தோஷமாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த அஞ்சலியோட கண்ணு பட்டு தான் நம்முடைய இலக்கியாவுக்கு இன்றைக்கி இந்த நேரம் சரியில்லாத போயிட்டு அவங்களுக்கு ஆடிப்பட்டு இருக்குதான்னு சொல்ல முடியும். இந்த அஞ்சலிக்கு பண பைத்தியம் முடிச்சுட்டு பேய் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த அஞ்சலி சாகரப்ப பணத்தை மேலேயே போட்டுக்கிட்டு போகிறாளா என்னன்றதாங்க இருக்க போகுது. கண்டிப்பாக நம்முடைய இலக்கியாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி நம்முடைய கௌதம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற பேரில் வேண்டுதலாக போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இது உடனே பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பெட்டில் சேர்த்து விட்டு அதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் சீனை கண்டிப்பாக எழுதிட்டு போகிறாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கவே மாட்டாங்க. நம்முடைய கார்த்தியோட விஷயத்தில் அப்படியே தாங்க பண்ணிகிட்டே இருக்காருங்க இந்த டைரக்டர். இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாருங்கள். பிடிச்ச ஸ்கிப் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.